இதே உங்க வீட்டுல குழந்தைகளுக்கு, உங்க பெண் பிள்ளைகளுக்கு இதே நம்ம இருக்கோம், நம்ம வீட்டுல ஒரு பொண்ணுக்கு இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? அந்த ஞானசேகரன் திமுகவில் சைதை கிழக்கு பகுதியில துணை அமைப்பாளராக இருப்பதாத்தான் அதுல படிச்சோம். ஒரு சிலர் சொன்னாங்க இல்லை பார்த்தா அது ப்ராசஸ்ல இருக்கு, அந்த பதவி இன்னும் கொடுக்கல. இவருக்கு பதவி கொடுக்கறோம் நினைச்சதே தப்பு. 15 கேஸ் இருக்கிறப்போ எப்படி தெரியாம இருக்கும்? போலீஸ் சொல்ல மாட்டாங்களா? எப்படி ஒன்னா ரெண்டா அத்தனை ஒரு தவறுகள் அந்த ஆள் மேல இருக்கிறப்போ எப்படி தெரியாம இருக்கும்? இது எப்படி நம்ம அல்ல அவர் வெறும் பிரியாணி கடைக்காரன்னு சொல்றாரு. பேசுறது ஏகடியும் பேசுறதுல வல்லவர்கள். நான் முழுக்க முழுக்க முதல்வரைத்தான் நான் கிரிட்டிசைஸ் பண்ணுவேன், விமர்சனம் பண்றேன். அவருக்கு உண்மை கெப்பாசிட்டியே இல்லைன்னு சொல்றேன் நான். அவரு ஆட்சி நிர்வாகத்தை மனைவியிடமும் மாப்பிள்ளையிடமும் கொடுத்து விட்டு இவர் ஏதோ ஒரு கனவுல அப்பப்ப எழுதி கொடுக்கறத மீட்டிங்ல பேசிட்டு இருக்காருன்னு அவரை பார்க்கறப்ப தொடர்ந்து அவருடைய நடவடிக்கைகளை, அவருடைய உரைகளை பார்க்கும் பொழுது நமக்கு தோணும் இது லீக் ஆகுதுங்கிறது திரும்பவும் ஒரு பெரிய ஒரு கவனக்குறைவு, அல்லது இந்த அரசு ஆற்றல் இழந்து இருக்கிறது, செயலிழந்து இருக்கிறதுங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சியத்தான் நம்ம பார்க்கணும். அருண் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க சமாளிச்சுதான் ஆகணும். அதனால அவர் சமாளிக்கிறாரு. ஏதோ சிசிடிஎன் அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காரு ஏதோ. அதனால அந்த டைம்ல போட்டா எல்லாரும் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எப்படியோ லீக் ஆயிருக்கு அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இது நமக்கு டெக்னிக்கலா புரியல. அதெல்லாம் இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, அது லீக் ஆயிருக்க கூடாது. என்ன கொடுமை இது! அதுவும் அதுல நிறைய சந்தேகங்கள் இருக்குன்னு சொன்னேன். நீ அநேகமா சார் கூடயும் அந்த சார் கூடயும் நீ போக வேண்டியது இருக்கும். ஆனா அருண் அவர்கள் அப்படி சாருன்னா யாருமே கிடையாது, அப்படி எதுவும் கிடையாது, ஒரு தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. அப்படி சொல்ல சொல்லி அரசாங்கம் உத்தரவிட்டு இருக்கிறது அவருக்கு. அப்படித்தான் நாங்க எடுத்துக்கணும். அந்த பொண்ணு தன்னம்பிக்கையோடு இதை வெளியில கொண்டு வந்திருக்கா. அந்த குடும்பத்தையும் பாராட்டுறோம், நம்ம எல்லாரும் கூட இருக்கணும். நாங்க அப்படித்தான் நினைக்கிறோம். அந்த பெண்ணுக்கும் அந்த குடும்பத்துக்கும் நம்ம கூட இருந்து எல்லாரும் எப்பவும் ஆதரவு கொடுக்கணும். தமிழ்நாட்டு மகளிர் எல்லாம் நிச்சயமா இருப்பாங்க, நீங்களும் எல்லாரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் ஆபீசர் என்ன சொல்லுவாங்க, போலீஸ் ஆபீசர் வேற என்ன சொல்ல முடியும்? கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணித்தான் ஆகணும். ஆதரவு சொல்லாம எப்படி இல்ல ஆமா அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனா 2 பேர் இருந்திருக்கிறதா தான் அது ஆரம்பத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. அதோட இந்த பையன் எங்க அண்ணன் தான் பண்ணியிருப்பான்னு அந்த குற்றவாளியினுடைய ஞானசேகரனுடைய தம்பியே வாக்குமூலம் கொடுத்ததாக காலையில ஒரு பத்திரிகையில படிச்சேன் அவரே. அப்போ அங்கிருந்து எடுத்துற டிஷர்ட், அந்த டிஷர்ட்டை அந்த பொண்ணு அடையாளம் காட்டினா அப்படின்லாம் கூட படிச்சேன். நிச்சயமா இதுல வேற யாரோ இருந்திருக்கணும். 2 பேருங்கிறது எப்படி நெருப்பு இல்லாம புகையாது இல்ல? எப்படி அந்த சந்தேகம் வரும்? சந்தேகம் வந்துருச்சு இல்ல? இது இருவர்னா அப்ப யாரு? இன்னும் பயமா இருக்கு. அப்ப இன்னும் எத்தனை பிள்ளைகளுக்கு அது மாதிரி நடந்தது, எத்தனை குழந்தைகள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்க. ஒரு ஆண் நண்பரிடம் ஒரு பெண் பேசக்கூடாது என்று எதுவும் இல்லை. அவங்க கேம்பஸ்குள்ள அவனோட சீனியர் கூட பேசிட்டு இருந்திருக்கா, வாக்கிங் போயிருக்கா. எந்த இல்ல அவரு காதலனாவே இருந்தாலும் தப்பு இல்ல இல்லையா? என்ன தப்பு? இதை இல்ல இவர் என்ன எல்லாரையும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்படி சொன்னது தப்பு. ஏதோ அவர் தவறா சொல்லிட்டாருங்கிறாங்க. ஆனா என்ன சொல்லிட்டாருன்னு நான் பார்க்கல. ஒருவேளை தோனி அந்த பெண் சரியில்லை அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். நிர்பயா விவகாரத்துல கூட நிறைய பேர் சொன்னாங்க, எதுக்கு 12 மணி வாக்குல அவ ஆண் நண்பரோட பஸ்ல போனா டெல்லியில, அது தவறு தானே அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. இல்ல அவர் சொன்ன மாதிரி நான் பார்க்கல. ஆனா இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதை வச்சு விக்டிம் ஷேம் பண்ற மாதிரி பண்றீங்களா, ஒரு பாதிக்கப்பட்டவங்கள ஷேம் பண்ணணுன்ற மாதிரி நோக்கமா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை முதற்கொண்டு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. இருக்கலாம். ஏன்னா அதற்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா திமுகவின் மனப்போக்கு அப்படி, திமுகவினரின் மனப்போக்கு அப்படி. அவங்க எங்களை காட்டி கொடுத்து அசிங்கப்படுத்துறியா, உன் வாழ்க்கையே இல்லாம பண்ணிடுறோம் பாருன்னு கூட அவங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா அது இல்லைன்னு மறுதளிக்க முடியாது.